ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் டாக்டல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 1 கேம் ப்ளே பார்ட் 3 இதான் லாஸ்ட்டு பார்ட்டு சாப்டர் 1ல். சாப்டர் 2 நான் அப்புறம் போடுறேன். ஈஸி மூடி எப்பவும் போல் வச்சுப்போம். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோர் எஸ்கேப் தான். கொஞ்சம் ஈஸியான எஸ்கேப் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான எஸ்கேப் மாதிரியும் தான் இருக்கும். ஓகே, பண்ணுவோம் வாங்க. டே 1. வாங்க இப்போ போய் தேடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். எனக்கு இதை நான் எப்போயோ ப்ளே பண்ணேன், அதனால் எனக்கு அடுத்து என்ன எடுக்க போகிறேன்னு ப்ராமிஸ்லி தெரியாது. ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு ஆவலோடு பார்க்குறேனே. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ள என்ன இருக்குது எதுவுமே இல்லை. வெப்பன் கீ போடுங்க. ஐயோ கிராணி, எப்படி வந்தது பார்த்தீங்களா நடுவில். உள்ளே போயிட்டு நம்ம அந்த வெப்பனை மட்டும் தூக்கி அந்த கிராணியோட மண்டையிலே போடுறோம். ஐயோ எடுக்க முடியல. ஐயோ என்னடா இது. ஐயோ எடுத்துட்டேன் ஊசி. ஓகே. கிராணி சோறு போடுறாங்க. வா கிராணி, இங்கே சட்டை கிளவி சோறு போடுறாங்க. சோறு போடுறாங்கன்னு இந்த கிளவி வந்துச்சு. அவ்வளோதான். 2 மினிட்ஸ்க்கு இந்த சொட்டை கிளவியோட தொல்லையே இல்லை. நம்ம இது இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போடுங்க. கன்பாட்டு கிடச்சிக்குது. ஆனால் நம்ம கன்பாட்டு தேவையா? ஓகே தேவை தான். ஏன்னா கீழே ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம் உடைக்க தேவை. இது நம்ம இப்போதைக்கு இங்கே போடுவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம கிளம்புவோம். ஓகே, இந்த எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அது வந்தாலும் வலி விட்றி கிளவி. எப்படி மறைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் இந்த கிளவி. இப்போ நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தூக்கிடலாமா? கரெக்டாக ஐயோ டென்ஷன் ஆகுதே. இப்போ இதை வேறு எடுக்க முடியாது, உருண்டுகிட்டே இருக்கும். அப்போ எடுத்தாச்சு. அப்படியே மேலே போய் அப்படியே டொப் போடுங்க. வேறு லெவல் கீழே வந்துச்சு. இதை போய் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். அது பேர் என்ன, அந்த பெட்டி இல்லை, செவத்தோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. அதை ஓப்பன் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு. டொயிங் அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே கார்க்கி. ஓகே, காருக்குள்ளே கூட ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. டிக்கியில், இந்த கார் டிக்கியில் நல்லாயிருக்கும். ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. வாட்டர் மெலன் இருந்ததுன்னா அதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்க கூட பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேர்டு. இப்போ இந்த பேர்டுக்கிட்ட என்ன இருக்கும்? பேர்டுக்கிட்டேயும் மாஸ்டர் கீ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு டோர் எஸ்கேப்பில் எந்த இது கொடுத்தாலும் ஓகே தான், எந்த பார்ட் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ உள்ளே போவோம். முதல்ல கதவு சாத்திட்டு போயிடலாம். ஏன்னா இந்த கிராணி வந்ததுன்னா ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டே அடிச்சிடும். போடுங்க செகண்ட் பார்ட்டு. ஓகே, இது இங்கே இருக்கட்டும், நம்ம அப்புறம் செட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது தேவையில்லை, தூக்கி தூரம் போடுவோம். மாஸ்டர் கீங்க உண்மையாலுமே இந்தா காக்கா நல்லா சாப்பிடு. நான் அதுக்குள்ளே மாஸ்டருக்கு எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது நீங்கள் பார்த்தீங்களாங்க, 1ஆம் நம்பர் போட்டிருந்தது. ஓகே, இதை போய் இந்த மாஸ்டருக்கு இப்போ போயிட்டு டோப்புன்னு அந்த இடத்துல போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய பொருள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னது ஐயோமா கிளை வந்துச்சு. என்னென்ன பொருள் எடுக்கணுன்னா மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. கட்டிங் பிளேயரு இல்லைன்னா செயின் கட்டுற அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம். அப்புறம் இது பேட்லாக் கீ கண்டிப்பாக வேணும்ல. ஓகே, அப்புறம் என்ன வேணும்? இப்போ கீழே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் கீழே போகலையே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கிராணி ஐயோமா சூப்பரான விஷயம். இந்த மாதிரி இந்த கதவோடு ஒட்டிட்டு உள்ளே அந்த கீ போட்டிங்கன்னா கிராணி நம்ம உள்ளே இருக்கிறோன்னு நினச்சிட்டு அந்த அறிவாளியான கிராணி அது போய் முட்டின்னு இருக்கும். அதனால் அது அப்படியே உடஞ்சி போயிடும். நம்மளுக்கு ஹேமரே இல்லாமல் உங்களுக்கு திறக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கிளவி நீங்கள் யூஸ் பண்ண ஹேமராக.
இந்த கிளவி எப்படின்னா இது எங்கே அங்கே பாருங்களேன், அது எப்படி முதுகில் அப்படி சொருவிட்டு இருக்குன்னு. இந்த கிளவி அதுவே தள்ளி விட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே நின்று பார்க்கும், எங்கடா இருக்குது சத்தம் கேட்டுது அப்படின்னு. சும்மா டென்ஷன் படுத்துது. எப்படி நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிகிட்ருக்கு பாருங்களேன். கிளவி சீக்கிரம் போ, நான் வேறு எடுக்கணும். ஷோ அதான் கீழே போட்டது திருப்பி. டென்ஷன் ஆகுதே. ஐயோ போகுமா போவாதா? நான் இது பேசாமல் இங்கே கட் பண்ணிவிட்டு 2 hours later அந்த மாதிரி போட போகிறேன். சும்மா போகுது. ஓகே போயிடு அப்போ போயிடுச்சுங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ இது போகிற வரைக்கும் என்னங்க டென்ஷன் பற்றினே இருக்குது. நின்றுட்டு சும்மா டென்ஷன் பற்றிக்கிட்டு எதுவும் இல்லை. போடுங்க ஏங்க, நம்ம நினச்சா மாதிரியே கிடச்சிருச்சு. இது சூப்பர் தான் கட்டிங் பிளேயர். அதுக்கு முன்னாடி ஐயோ அப்பா நல்ல வேலை. அந்த கிளவி கண்ணு தெரியாதுன்றதுனால தேவையில்லாத பொருள் தூக்கி அப்படியே இந்த ரூமை மட்டும் கொளுத்திடுங்க. ஐயோ பார்த்துச்சுங்க நம்மள கிராணி மேலே. நம்ம இப்போ போய் ஒளிஞ்சுப்போம், அதான் நமக்கு நல்லது. ஒளிஞ்சிட்டு நம்ம நிற்போம். இந்த கிராணி எங்கே போச்சு அப்படி சொல்லி பார்த்துன்னு இருக்கோம். என்ன வரலங்க, வருமா வராதா? இப்போ நான் வெளியே போனோடனே கிராணி வந்ததுன்னா என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியாது. மாஸ்டர் கீ இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டு வந்துடுவோமா? ஓகே. நான் கிராணின்னா ஐயோமா வர ஓகே கூட பயந்துட்டேன். போடி எப்படி போட்டு ஐயோ ஓ மை காட். ஹார்ட் டு ரிமூவ். ஓகே இந்த கிளவி வரக்கூடாது, வந்துச்சுடா. ஐயோ பார்த்துச்சுங்க எங்க. அவள் தான் இன்றைக்கி நான் என்ன ஆக போகிறேன்னா சட்னி ஆக போகிறேன் மட்டும் தெரியுது. ஐயோ தேவையில்லாத வேலை பண்ணுறேன் நான். ஐயோ இவ்வளோ போய் ஒரு செகண்ட் லேட்டாக நான் என்ன பண்ண நினச்சேன்னா அந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே நீட்டாக அந்த கதவுக்கா வாசலுக்கா அப்படியே வச்சுட்டா அதால் உள்ளே வர முடியாது. ஏன்னா அது ஸ்கர்ட் மாதிரி நைட்டி போட்டிருக்குதுல்ல, அதனால் அதால் உள்ளே வர முடியாத மாதிரி பக்கு அது. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாத்திரக்கூடாது. ஆனால் அந்த கிளவி ஏங்க இங்கேருந்து கீழே போகிறதுக்காக இவ்வளோ நேரம் போதான்னு பாருங்களேன். எங்கேயாவது போகுது போயிடுச்சா? தள்ளி விட்டுறக்கூடாது, இதனால தான் எல்லா பிரச்சனையும். ஓகே இப்போ நம்ம கீழே போயங்க. என்னங்க இது சும்மா நான் என்ன பண்ணுவேனே. ஓகே இந்த கீயை பேசாமல் இதில் போட்டுருவோம். போட்டால் நம்மள மாட்ட முடியாதுல்ல. கீழே போட மாட்டேது கிளவி. நானும் போலான்னு பார்த்தா ஓடவே மாட்டேது. சும்மா ட்ராப்பு போட்டு சீக்கிரம் வழி விடு கிளவி. தூக்கம் வருது, நான் வேறு தூங்கணும். சும்மா இந்த தொட்டியில் பார்த்து தூங்கிடுவோமா பேசாமல்? வரல. ஓகே சீக்கிரம் போயிடுச்சா அந்த கிளவி? போயிடுச்சு. கண்ணு தெரியாத கிளவி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும், கதவு இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா பயமாக இருக்குது உள்ளே வந்துடுமோன்னு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும். ஐயோங்க பார்த்துருச்சுங்க. ஓ மை காட். இவோ பாடலாமா கூடாதான்னு தெரில இந்த பாட்டு. காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. வாய் முட்டு இருக்கணும் போல். இதுக்கு தான் பேசிக்கிட்டே பாடிக்கிட்டே இருந்தால் இப்படி தான் என் வாய்ஸ் லைட். ஒரு நிமிஷம் நானே மாறின மாதிரி, ஒரு நிமிஷம் சௌந்தர்யாக்காவாக மாறியிருப்பேன். ஓகே நான் கலாய்க்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை. நான் உங்களோட பெரிய ஃபேன் தான். உண்மையில நான் கலாய்க்கிறதுக்காக சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு. ஓகே இதை முதல்ல போய் போட்டுருவோம். இங்கே போட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே தேர்ட் கன் பாட்டு. அவ்வளோதான், எல்லாமே கிடச்சிச்சு. மேலே அந்த இது எந்த இடத்துல ஒன்று பார்த்தோம் தானே.
ஐயோ அந்த இடம் ஐயோங்க போடி ஒரு செகண்டுங்க, ஒரு செகண்ட் நான் வந்து லேட்டாக போயிருந்தேன்னா என் மண்டை செதறி இருக்கும். ஓகே, போயிட்டு என்ன பண்ணலாம்? என்னது இது வேறு எடுக்கணும்ல, இது என்ன? ஐயோ தேர்ட் கன் பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளவியை போட்டுருவோம். சும்மா சாவடிச்சு நிற்குது சாவு. ஓகே, இப்போ நம்ம முதல்ல இந்த கிச்சனில் நம்ம எதுவுமே தேடல. போடுங்க, செயின் கட்ரோ கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கட் பண்ணால் ஏன் அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணுவோம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவுமே இல்லை. ஒரு 2 பொருளாவது தரணும். இவங்க செம்மையாக ஏமாத்துறாங்க. சில டைம் 3 பொருள், சில டைம் 2 பொருள், சில டைம் 1 பொருள், சில டைமில் பொருளே இருக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது இவ்வளோ பெரிய இடத்துல? எங்களுக்கு பார்த்தீங்களா இது இருக்குது, கிணறு சுற்றுவாங்கள்ல அது வயசரமா அது. ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு கண்டிப்பாக உள்ள ஹேமர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதை நம்ம உடச்சி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹேமர் வந்து மெயின் ரோடு எஸ்கேப்புக்கு ரொம்ப தேவை, அந்த கட்டையை உடைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இருங்க, அது முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். எதுவுமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சுற்றுவோம் இந்த கிணறுல போட்டு. ஓகே, எங்க இதுதான் இருக்குது, ஹேமர் தான். சுற்றியே முடிச்சாச்சு. சவுண்ட் எஃபெக்ட் குத்துனுக்கிறேன். ஓகே, அதை நம்ம சத்தம் போட்டுருவோம். சத்தம் போட்டு இந்த பக்கம் போயிட்டோன்னா அந்த கிளவி எங்கள் கதவு திறந்துன்னு இந்த பக்கம் வரும். அப்படி இது தள்ளி விட்டு போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் இங்கே நல்லா சத்தம் கேட்டு வந்து சுற்றின்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு எல்லாம் உடைக்க வேண்டிய எல்லாத்தையும் உடச்சி விட்டுறலாம். சீக்கிரம் போவோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுந்து பார்த்தே ஆகணும் அந்த இடத்துல. ஏன்னா அங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்க்காம கொள்ளாமல் வந்துட்டிங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்காதுங்க சார். அந்த மாதிரி தான் நான் பேசாமல் இருந்தால் எவ்வளோ பயமாக இருக்குது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பயமாக திருப்ப இருக்குது. ஓகே, நம்ம இப்போ உடச்சிட்டு இல்லை சீக்கிரம் வில்லுமோ விழாது. சரி, நம்ம இந்த பக்கம் போ உள்ள எங்கே வேறு. ஆனால் மீட். ஓகே ஓகே, நம்ம இந்த இது ஸ்பைடரை கூட நம்மளால் பக் பண்ண முடியும் சொன்னல, பக் பண்ணுவோம் வாங்க. இந்த ஹேமர் எடுப்போம். சரி, லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் அதை. ஓ மை காட், ஓ மை காட். ஓகே, மேலே போ வரல. ஓகே ஓகே, இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல பார்த்தேன்னா இல்லை இல்லை இந்த இடத்துல பார்க்கல கன் பாட்டு. நான் வந்து ஐயோ எப்படி வருது, நான் கன் பாட்டை வந்து மேலே தானே பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாவா இல்லையா தெரிலங்க, எங்கே பார்த்தேன்னு. எங்கே பார்த்தேன் கன் பாட்டை, கன் பாட்டு கன் பாட்டை எங்கே பார்த்த மறந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏதோ பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை, இந்த கிளவி வரவே கிடையாது கைஸ், கிளவி வரல. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்களா ட்ராப்புங்க, பார்க்காம போது பாருங்கள், கண்ணு தெரியாத கிளவி. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு கீழே இருக்கிறத உடச்சி மட்டும் விட்டு வந்துடுவோம் டப்புன்னு. சத்தம் வேறு கேட்டுச்சு. ஓடு 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 ஓடு, வேகமாக ஓடு வேகமாக ஓடு. பார்க்கக்கூட. ஐயோ சூப்பர், இப்படி தான் நடக்கணுமா? ஓமேங்க, ஓடு 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 ஓடு, பின்னாடி வரப்போகுது. ஓகே, இதுக்கு மேலே ஐயோ சத்தத்தை வேறு போட்டேன், இது கீழே போட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போங்க கைஸ். ஓகே 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 ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தா கண் பாட்டை மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு போய் ஸ்பைடர் ரூமாக அது திறப்போம். அதே மாதிரி திறந்துட்டு உங்கள்கிட்ட மீட்டும் இல்லை கன்னும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பைடரை பக்கு பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஏன் வீடியோ பார்க்கணும், வீடியோ பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே, இந்த கிளவி போயிடுச்சு. ஓகே ஓகே, எப்படி நிற்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு தலையை திருப்பிகிட்ருக்கோம். ஷோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அதே இடத்துல போட்டு போய்க்குதுங்க.
ஓ சூப்பர் சூப்பர். இதிலெல்லாம் தாண்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட தர மாட்டானுங்க. ஓகே, நம்ம சுற்றிட்டு போயிடுவோம். ஏன் வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அதுக்கு முன்னாடி எந்த பக்கமும் வருதான்னு பார்ப்போம். இல்லை வரலன்னு நினைக்கிறேன். நாராக வந்தேன்னா அவ்வளோதான். அப்போ வரல. இப்போ நம்ம மேலே போய் ஸ்பைடர் ரூமை திறக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ போயிட்டு இப்போ நான் பண்ணுறது பாருங்கள். நீங்களே கற்றுப்பீங்க. வா ஸ்பைடர் டாப்புக்கு. அவ்வளோதான், நின்றுச்சா? இந்த மாதிரி உக்காந்திங்கன்னா அது நின்றும். இப்போது ஸோ இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். டேய் இப்படி வந்து நீங்கள் இங்கே கூட வந்து விளாட்லாம் அந்த ஸ்பைடர் கூட. டொமுக்கே ஸ்பைடர் இங்கே வா. வந்துச்சு. திருப்பியும் போயிட்டு என்ன பண்ணணுன்னா அதுக்கிட்ட வந்து நின்னிங்கன்னா இந்த பக்கம் வரும். அப்படியே நீங்கள் கூட்டி கீழே வரைக்கும் கூட போய்க்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஸ்கேப்புக்கு தேவையான பொருளை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, இனிமேல் யாராவது கிராணி எஸ்கேப் தானே, ரொம்ப ஈஸி, சிம்பிள் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து ஓகே. ஏன் அப்படின்னா ஓகே, நான் என்ன பேசுகிறேன், அதாவது கிராண்ட் கேம் விளாடுறது வந்து சிம்பிள் சொன்னாங்கன்னா ஓகே. வீடியோ தானே போட்டால் ரொம்ப சிம்பிள் அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து காலில் போடும் செருப்பை வைத்து அடிக்கலாம், இல்லை வீட்டை பெருக்கும் தொலைக்காட்டியை வைத்து அடிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை சும்மாடி இங்கே பாருங்களேன், ஒரு தடவை நான் உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை பார்க்கும்போது எவ்வளோ கடுப்பாகுது இந்த வீடியோ. நானும் எடிட் பண்ணுறதுக்கே 1001 தடவை பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ கடுப்பு வரும். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர், அப்படியே கொளுத்தி போடுறேன். இது இங்கே வத்திப்பட்டி ஏதாவது தந்தாங்கன்னா கொத்திடலாம். வத்திப்பட்டி தரலையேடா சாமி. கொஞ்சம் வந்து நின்றுருக்கோம். ஏன்னா எங்கள் டேடி கொஞ்சம் கால் பண்ணார். அதில் நீங்கள் கண்டுக்காதீங்க கொஞ்சம். ஓ மை காட், வாட் ஐம் சே. என்ன தான் நடக்கட்டுமே, இருட்டிலே வரட்டுமே, தன்னாலே வெளி வருமாய். இந்த கிளவி நான் அடிச்சுட்டே இருக்குது. நான் இந்த கிளவி அடிக்க போகிறேன் கைஸ். அந்த கட்டை எங்கடா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, வாய்ஸ் குத்து அப்படியே வாய் வலிக்குதுங்க. அப்படியே அப்படி பேசின்னு இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, என்னோடய அப்படியே எச்செல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு, என் வாய் காஞ்சிச்சு. சாரி, நான் வந்து கொஞ்சம் அப்படி பேசுகிறேன். சாரி ஃபார் தட். இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், மேலே வைப்போம். மோடி 8 கால் கிளவி இருக்க இடத்துல வைப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே சத்தத்தை போட்டு இந்த பக்கம் வர வைப்போம். அந்த கிளவியா இது எல்லாத்தையும் சத்தம் போடு. ஓகே, இந்த இது வேறு அப்பப்போ இந்த ட்ராப்புன்ற ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்கலன்னா நான்லாம் அவுட் ஆகாமல் விளையாடுவேன். இந்த கிராணின்ற விஷயத்தையே தரலன்னா நல்லா இந்த கேம்லலாம் ஃபஸ்ட்டு விளையாடிது. எங்கள் ரிமோட் கண்ட்ரோலுங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த ரிமோட் கண்ட்ரோல் ரூம் போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நான் இன்னும் பாத்ரூம் செக் பண்ணல, அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஐயோ, ஆனால் கரெக்டாக நான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ரூம் போகாமல் கிராணி வருதான்னு பார்க்க வந்தது தான் என் தப்பா ரைட்டா? தப்பு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நெட் ஆனில் இருந்ததுனால கொஞ்சம் இப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆடு வந்துச்சுங்க. நெட் ஆனில் இருந்ததுனால யாருக்கும் வச்சுக்காம வீடியோ பாருங்கள். நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஆடு போயிருந்தது. நான் ஏன் ஆடு காமிக்கணும் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் பட்ட பாடு போதாதான் இந்த அப்போடி. ஏங்க நான் கரெக்டாக அந்த ரிமோட் கண்ட்ரோல் ரூமுக்காக வரும்போதெல்லாம் இந்த கிளவி வருதுங்க. இங்கே ஏதோ கேமரா செட் பண்ணி வச்சுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் சத்தம் போட்டே போனோன்னா அந்த கிளவி இப்படி வருவா. அதுக்குள்ளே நம்ம போய் ரிமோட் கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே நல்ல விஷயம் இருக்கணும். இல்லைன்னா நான் அவ்வளோதான் கடுப்பேன். இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பேசாமல் என்ன பண்ண போகிறேன், நான்
அவ்வளோதான். இன்றைக்கி நான் இந்த கிராணி வந்து நான் ஒன்று சொல்லி தந்தேன்ல, கிராணி முன்னுக்கு போனாலும் சரி பின்னுக்கு போனாலும் சரி கிராணி கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டோம். இதை நான் பண்ணியே தீர போகிறேன் கைஸ். ஏன்னா சும்மா டென்ஷன் பண்ணுது கைஸ், சும்மா வெறுப்பேற்றுது. ஆனால் இதுக்கு அதனால் நம்மளோட ஒரு நாள் போயிடும். அதை நீங்கள் கண்டுக்கலைன்னா நீங்கள் இதை பண்ணலாம். ட்ரிக்கு ரொம்ப சூப்பரான ட்ரிக் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏதோ உங்களோட பாட்டி, உங்களோட சொந்த பாட்டி மாதிரி நடத்துக்கோங்க கிராணி. இந்த டைமில் இப்படி வர வைங்க மேலே சத்தத்தை போட்டு. இப்படி ஓடி வரும், வந்து நம்மளை பார்த்து ஓடி வரும்போது மூஞ்சிலே கரெக்டாக இந்த ஸ்ப்ரே ஒரு 3 தடவை அடிச்சுட்டு, இல்லை ஒரு தடவை சிடப்பரோட அடித்து முடிச்சுட்டு டப்புன்னு கீழே விழுந்துருங்க. விழுந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுக்கும் போது கிராணி கண்ணுக்கு தெரியவே மாட்டீங்க. ஏன்னா வந்து அந்த கிராணி வந்து என்ன, ஓகே இது நம்மளோட பேத்தி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம கூட வந்துன்னு இருக்கோம். அது நம்ம கூட அதே மாதிரி சுத்தம். நம்ம போய் அது கிட்ட நின்னாலும் சரி, அது வாயை பார்த்தாலும் சரி, அது அப்படியே நின்றுன்னு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, அப்போ தொலைவோம் வச்சு திறப்போம். சத்தத்தை போட்டாச்சா? இப்போ வரும் பாருங்கள் கிராணி. அதுக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ளே ஏதாவது இல்லை, இந்த பாத்ரூமே சேர்த்து கொளுத்துங்க. இங்கே வருதுங்க, பயமாக இருக்குதுங்க. பார்த்துட்டுப்பா அப்படியே போதுங்க. எங்க உண்மையாலுமே நாம் சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து அப்படி பார்க்குது நம்மள, ஆனால் அடிக்க முடியல. ஹாய் பாட்டி, எங்கே போகிறீங்க பாட்டி, இங்கே வாங்க பாட்டி அப்படி சொல்லி நம்ம கூப்பிட்டு விளையாடிக்கலாம் பாட்டி கூட. எப்படி பாருங்கண்ணா, மூஞ்ச பாருங்களேன். நாங்கள் இது இந்த ட்ராப்பை வேறு இந்த கிளவி போட்டுதான் ஆனா நல்ல வேலை. எப்படி போகுது பாருங்களேன், ஸ்வைங் ஸ்வைங். இதை நம்ம கீழே தள்ளி விட்டு பார்ப்போமா? தள்ள முடியுமா? போ கிராணி போ, உள்ளே போ. ஐயோ அதெல்லாம் உள்ளதே. உள்ளே போ உள்ளே போ கிராணி, உள்ளே போ உள்ளே போ கிராணி. எங்கே தள்ள முடியலங்க, எவ்வளோ வெயிட்டாக தரமாக நிற்கிது. நம்மளை தள்ளி விட்றோம் போல் விட்டா. சரி நம்ம போவோம் கீழே. அதே மாதிரி நீங்கள் வந்து சாகிற வரைக்கும், ஏதாவது ஒரு நாள் சாவீங்களே, அது வரைக்கும் வந்து என்ன நடக்கும்னா வந்து கிராணியால் உங்களால் வர முடியாதா? ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு மறந்துட்டேன். இதில் வந்து நான் கட் பண்ணிருப்பேன். ஏன் கட் பண்ணேன் அப்படி கேட்டிங்கன்னா வந்து சோறு தின்றது கட் பண்ணேன். நான் இப்போ என்ன சொல்வேன், ஓகே சாப்பாடு சாப்பிட்டு தாங்க கட் பண்ணேன். நான் வந்து அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். கிளவி வந்துச்சு போச்சு, பார்த்துச்சு, என்னை வந்து பார்த்து கொஞ்சிட்டுலாம் போச்சு. ஆனால் எதுவுமே பண்ணல. இது கொஞ்சம் ஓவராக இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், உட்காருவோம். இப்போ பின்னாடி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது தேவையில்ல. நம்ம வரும்போது ஸ்க்ரூ ட்ரைவரோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ? ஏன்னா அந்த இடத்துல ஒன்று இருக்கும், அதில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பொருள். எப்போவுமே அந்த இடத்துல வந்து இது இருக்கும், இதுன்றனே ஏம்மா அது பேர் மறந்துச்சுங்க, யாரும் கோச்சிக்காதீங்க, மறந்து போயிடுச்சு பேர். கிராணி வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தா என்ன வராட்டி என்ன. ஓகே, எப்படி தள்ளு பாருங்களேன். பாட்டி பெண்டல் பிச்சை பாட்டி போ, அப்படி மேலே போகணும். நான் வேறு என்ன இப்படி சாப்பிட்டுக்கிறியே. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு, ஐயோ நம்ம இப்போ எதுக்கு வந்தேன், நான் மறந்துட்டேன். வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, இது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்ல, மறந்துட்டேன். என்னன்னா வந்து நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஏன்னா வந்து 23 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் வேறு கொஞ்சம் நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் நான் என்னத்தை பேசுவேன். இப்போயே தொண்டெல்லாம் வற்றிடுச்சு, தொண்டை தண்ணிலாம் வற்றிடுச்சு. ஓகே, மீண்டாச்சு, உள்ள விழுந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து கீழே போய் அந்த கிளவி வந்து ஓடணுன்னு ஆசைப்படணும். அதான் அந்த பக்கம் போகணும். இங்கேருந்து ஓடலை, நம்ம போனால் போயிட்டு சூப்பருங்க. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் கூட அப்படி சொன்னது வந்து நம்ம இப்போ போவோம் வேகமாக, அதான் நமக்கு முக்கியம். அப்புறம் 1ஆம் நம்பர் தானே பார்த்தோம், என்ன நம்பர் பார்த்தோம் அது தெரில. அது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போடுங்க சேஃப் கீ. அந்த லிஃப்ட்டில் நான் போகவே மாட்டேன். சேஃப் கீ எடுத்தால் அது உள்ளே வேறு உழுந்துருவேன், பயமாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கார் எஸ்கேப்புன்ற ஒரு எஸ்கேப்பு. ஓகே, நான் சொல்ல விரும்பல.
சரி ஓகே 1 தான். ஓகே போடுங்க. ஆனால் வாட்டர் மெலானில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது. நம்ம வெறும் அந்த சேஃப்கே முதல்ல அந்த காவாக்குள்ளே கல்லடி அந்த காவாக்குள்ளே போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் மெலான் எடுத்துகிட்டு போவோம். கொக்கோ மெலான் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பேசினேன்? ஓகே ஆக்சுவலாக வந்து இந்த இது யூடியூப்பில் வந்துச்சு. ஓகே யூடியூப்லேயே அதிகமான வியூஸ் போன ஒரு வீடியோனா அது கொக்கோ மெலான் தானா? என்னங்க இது, நம்பவே முடியலை. வா அந்த மாதிரி இருக்குது. உள்ளே எதுவுமே இருக்காது. நான் ஏன் இங்கே இவங்க மீட்டு வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பைடரை பக்கு பண்ணிட்டோம். அப்பா எல்லாத்துக்கு வாய்க்குள்ளே உடச்சி போட்டிருக்கோம். இது தேவையில்லாத பொருளாக கொடுக்குறீங்களேடா. எப்படி நிற்குது பாருங்களேன், நின்று பார்த்து நிற்குது. நான் இப்போ பாருங்களேன், போ போயிடுச்சா? ஓகே வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக போ. ஓகே போகுது. எப்படி போகுது பாருங்களேன். காமா உள்ள கல்லூரி அப்படி பாட்டு பண்ண போகுது போல். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஓகே ஐயோ அது கரெக்டாக அது ஏற்றுல போய் நிற்கிது பாருங்கள் மென்டல் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே நம்ம இப்போ இந்த பக்கம் வர வச்சுட்டு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்டா எனக்கு இன்ஜின் பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க? இன்னும் நான் நிறைய எடுத்துட்டேண்ணா. இல்லை இன்னும் என்னென்ன எடுக்கணும் தெரில. அது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் ஆமாம் இது பேட்லாக்கி முக்கியம். வாட்டர் மெலானில் பேட்லாக்கி இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க கடவுளே அவ்வளோதான் சொல்லுவேன். எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே நான் இப்போ சொல்லி தேவையில்லாமல் திட்டு வாங்க விரும்பல, நான் வந்து கம்முனே இருக்கிறேன். ஓகே மெலான் எடுத்தாச்சு. இன்சைட் திஸ் எங்களுக்கு தெரியாத உள்ளே ஏதோ இருக்குன்னு. என்னது சொல்ல மாட்டாங்க, இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. ஏன்னா பண்ணுறீங்க எல்லாத்தையும் சாப்பிடுறாங்களே. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டர் மெலன் போய் உடைக்க போகிறோம். திக் 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 அது மாதிரி சாப்பிட்டோம். ஓகே ஆமாம் இங்கே கிளவி மட்டும் நின்றுச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள்? வாட்டர் மெலன் சரி நம்ம இப்போ வந்து ஓகே வாய் கொளருது. வாட்டர் மெலன் போட்டாச்சு. இப்போ நம்ம சேஃப்கி எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவோம். ஓகே வந்துடும். ஐயோமோ நல்ல வேலைங்க, நான் இந்த கிளவி இது பண்ணி வச்சேன், பக் பண்ணி வச்சேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் என்ன கதி ஆகிருப்பேன் சொல்லுங்கள். ஐயோ வந்துச்சு அதுக்குள்ளே. இதை வந்து அடைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. உள்ளே ஏதாவது இருக்குதா? இது தேவையில்ல, ஏன் இதெல்லாம் தரீங்க? ஓகே இந்த கிளை வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. இப்போ நம்ம வாட்டர் மெலன் போய் கட் பண்ணி பார்ப்போம். அதான் வாட்டர் மெலனுக்குள்ளே தான் இருக்கணும். பேட்லாக் இருந்தால் சூப்பரு, இல்லைனா சூப்பர், அவ்வளோதான். சூப்பர் அப்படின்றத சொன்னேன். ஓகே மூச்சு வாங்குது பேசி. ஓகே நம்ம இப்போ மேலே போயிட்டு அந்த வாட்டர் மெலன் மட்டும் கட் பண்ணி பார்ப்போம். உள்ளே பேட்லாக் இருக்கணும். கடவுளே பேட்லாக்கி ஏங்க சூப்பருங்க, எப்படிங்க கடவுள் கரெக்டாக தந்தார். ஓகே இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணோம், அதான் ஓகே இது வந்து நல்ல வேலை இது பண்ணதுக்கு. எப்படி வரும் பாருங்களேன். என்ன இங்கே சத்தம் கேட்டதே அப்படி வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணிடுவோமா? இன்னும் என்ன எடுக்கணும்? அவ்வளோதான்ல, எங்கே அவ்வளோதான். மாட்டிக்கிட்டேன். ஓகே இதை வந்து இப்போ நம்ம இது போட்டு லாக் போட்டு அவ்வளோதான். இன்னும் நம்ம அந்த என்னது இது செயின் கட்டர் பார்த்தல, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? இல்லை கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வருவோமா? எங்கே பார்த்தேன்? நான் மறந்துட்டேங்க, எங்கேயோ பார்த்தேன்ல. செயின் கட்டரோ கட்டிங் பிளேயர் ஏதோ ஒருத்தர் நான் பார்த்தேன், ரெண்டுமே நான் பார்த்தேன். ஆனால் எங்கே பார்த்தேன்னு மறந்துச்சு. ஓ மை காட், இதை மறந்துட்டு நான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே இருக்குமோ? இதோ இப்போ போய் கிடைக்குது, தேவையில்ல. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? சரி ஓகே இதை போய் எடுத்து என்ன பண்ணலாம், போட்டு சும்மாவாவது வைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தேன்றது தான் மறந்துடுச்சு. எங்கே பார்த்தேன்? மறந்துச்சுங்க எனக்கு எங்கே பார்த்தேன்றது.
ஞாபகமே இல்லை எனக்கு. விளையாடிட்டே இந்த ஆர்வத்தில் மறந்துட்டேன். அப்போயே எடுத்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, உள்ளே பார்த்தணும். இல்லை உள்ளே பார்க்கல. எங்கே பார்த்தேன் தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இது இங்கே பார்த்தேன். ஏன்னா இங்கே தாங்க இருக்கு. அப்பா, இதுக்கு நான் ஏன் கண்ணு எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே, இதை கட் பண்ணிட்டு வேகமாக கீழே போயிட்டு அந்த இன்னொரு ஒயர் இருக்குல்ல அதையும் கட் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு இந்த கீ இருக்குல்ல அதை மட்டும் மாஸ்டர் கீயை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம். தப்பிக்க போகிறோம் கைஸ். ஓகே, இவங்க தப்பிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் வரும். பை கைஸ். கிராணியோட மூஞ்ச பாருங்கள். பாய்.